OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் அமேசான் பிரைமில் வெளியாகி இருக்கிற ஐ ஆம் ஸ்டில் ஹியர் அப்படிங்கிற ஒரு பிரசிலியன் மூவி. இது ஆஸ்கார் நாமினேட்டட் மூவி. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பிரசிலியன் மூவி நாமினேட்டட் ஃபார் தி ஆஸ்கார் பெஸ்ட் பிக்சர். இது ட்ரூ ஸ்டோரி. எப்படின்னா, படத்தினுடைய கதை 1971 நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட படம். அந்த பிரேசிலில் மிலிட்ரி டேக் ஓவர் பண்ணிடுறாங்க, அரசாங்கத்தை கவுத்துட்டு மிலிட்ரி டேக் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்போ பழைய காங்கிரஸ்மேன் இருக்கார், அவர் என்ன பண்ணுறாரு, அரசாங்கத்தில் இருந்தவர் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மிலிட்ரி ரூல் எதிர்த்து பேசுறது, மீட்டிங் போடுறது, அது மாதிரிலாம் பண்ணுறாரு அவர். இப்படி மிலிட்ரி ரூல் நடக்கிற அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் திடீர்னு இவருக்கு இவர் ஒய்ஃபு, இவருக்கு 4 பசங்க, 3 பொண்ணுங்க ஒரு பையன், 4 பசங்க அவருக்கு மொத்தம். ஸோ இந்த குட்டி குட்டி ஒரு பொண்ணு, பெரிய பொண்ணு, பையன் கடைசி பையன், எல்லாம் லைனாக ஃபஸ்ட்டு பொண்ணு, 2 பொண்ணு, 3 பொண்ணு, 4ஆவது பையன். நம்ம நல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா ஜாலியாக இருக்கக்கூடிய எதிர்க்க பீச் எதிர்க்க அவங்க வீடு. ரொம்ப அந்யோன்யமான ஃபேமிலி, அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க, அப்பா பொண்ணு குழந்தைங்க பொண்டாட்டி எல்லாம். திடீர்னு ஒரு நாள் மிலிட்ரியிலேருந்து ஆள் வருவாங்க, சின்ன ஒரு என்கொயரி ஒன்று இருக்குது, இவரை கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. அன்றைக்கி போனவர் தான் அவர், அதுக்கப்புறம் திரும்பி வரவே மாட்டார். அவர் எங்கே போனார், எப்படி போனாருன்னு அந்த ஒத்த பொம்பளை அவருடைய மனைவி போராடி ஏறத்தாழ 25-30 வருஷமாக போராடி அதனுடைய உண்மையை கண்டுபிடிச்சிருக்கான். என்னாச்சு, எப்படி என்ன ஆனாருன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக சிங்கிள் லேடி அந்த அரசாங்கத்தை எதிர்த்து, மிலிட்ரி அரசாங்கத்தை எதிர்த்து போராடி ஜனநாயக கோர்ட்டு கேஸு ஜெயில் என்னென்னமோ பண்ணி கடைசியில் உண்மையை கொண்டு வந்தா. இதை அவருடைய பையன் வளர்ந்ததுக்கப்புறம் நாவலாக எழுதியிருக்காரு, அப்பா அவருடைய நினைவுகள்ட்டு. அதை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் இது ஐ ஆம் ஸ்டில் ஹியர். பியூட்டிஃபுல் மூவி. என்னென்னா, யாரை பற்றியும் யோசிக்கக்கூடாதுங்க, அந்த லேடி நடிச்சிருக்கா பாருங்க, என்டையர் படம் அந்த லேடினுடைய ஷோல்டர் தான். வாவ், அருமை. அதாவது 3 விதமான காலகட்டத்தில் இருக்கும். அந்த அம்மா ஒரு யங் கப்புலாக இருக்கும்போது, கல்யாணம் புதுசில் அந்த அம்மா ஒரு 4 குழந்தைங்களை பெற்றதுக்கப்புறம் அந்த அம்மா எப்படி, கணவனை தொலைத்ததுக்கப்புறம் தேடி கடைசி காலத்தில் அந்த பிள்ளைகள்லாம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பேரம்பேத்தி எடுத்ததுக்கப்புறம் அந்த அம்மா, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. நீங்கள் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த படத்தை பார்க்கலாம். நடிப்பு, அந்த அம்மா நடிப்பு அரைக்கினா அப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் நடிப்புனா சத்தம் போட்டு நடிக்கிறது, இங்கேயும் அங்கேயும் போகிறது, உணர்ச்சி வசப்படுறது இல்லை. அந்த அம்மா எதுவுமே பண்ணாது. தன்னுடைய புருஷனை தூக்கின்னு போயிட்டாங்க, புருஷன் இல்லை, பிள்ளைங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த அம்மா எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளேயே சுமந்துக்கிட்டு வெளியில் போய்த்தனமாக பிள்ளைங்கிட்ட சிரிச்சுக்கிட்டு, அந்த பிளாஸ்டிக் ஸ்மைல், வேரிங் பிளாஸ்டிக் ஸ்மைல் ஆன் லிப்ஸ்ன்னுவாங்க இங்கிலீஷில், அந்த பொய்த்தனமான சிரிப்பு ஒன்று உதட்டில் வச்சுக்கிட்டு பசங்களை வச்சுக்கிட்டு அந்த அம்மா அந்த போராட்டம் நடத்துவாங்க பாரு. வா, படத்தை நீங்கள் ஒரு சீனோட வெளியில் வரவே முடியாது, அப்படி ஒரு போராட்டம். கொஞ்சம் ஸ்லோ டாக்குமெண்ட்ரி மாதிரி தெரியும். ஏன்னா படத்தினுடைய கேமரா ஒர்க் எப்படி தெரியுங்களா, ஃபிக்ஸட் கேமரா வச்சு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் பண்ணலை அவங்க. கேமரா மூவிங் கேமரா, அப்படியே ஆள் போகிறாங்கன்னா பின்னாடியே கேமரா போவோம், பப்ளிக்கை பார்க்கும். அந்த ஸ்லைட்டாக அந்த டாக்குமெண்ட்ரி டைப்பில் இருக்கும், பட் இட் இஸ் நாட் டாக்குமெண்ட்ரி. பியூட்டிஃபுல்லாக எடுத்துருப்பாங்க. அந்த லைவ்லினஸ் இருக்கும் படத்தில். கேமரா மூவிங் கேமராங்கிறதுனால ஸ்டான்ஸ்டில் கேமராவே கிடையாது. அந்த க்ளோஸ்அப் ஷீன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கும். எப்படி நடிக்க வச்சாங்கன்னே தெரியல. இது ஸ்டார்ட் ஆக்ஷன் கேமரா சொன்னால் இது வரவே வராது. அவங்கள ஐ திங்க் நடிக்க ஒரு 1/2 மணி நேரம் நடிக்க விட்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கேமரா பர்சன்லாம் இந்த படத்தை பார்க்கணும், அப்படி எடுத்துருப்பாங்க. அந்த ஒரு இடத்துல கூட நடிப்பே தெரியாது. அந்த பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க அவ்வளோ அழகாக வாழ்ந்துருக்கும், நடிச்சிருக்கு, அது வாழ்ந்துருக்கும். அது எப்படி எடுத்தாங்கன்னு தெரில. அதனால தான் அது நாமினேட் பண்ணியிருக்காங்க ஆஸ்காருக்கு. ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி நீதிமன்றத்தில் போராட்டம், எங்கெங்கே தேடுவாங்க அந்த புருஷனை, அந்த குடும்பம் வீணாக போயிடும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், வீடை விற்க வேண்டிய நிலைமை வரும், பிள்ளைங்கிட்ட சொல்ல முடியாததை பொய் சொல்லணும். அங்கே யாருமே அரசாங்கத்துக்கு எதிராக, மிலிட்ரி ரூலுக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டாங்க, அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணணும். போராட்டம், வரக்கூடிய செய்திகள் எதுவுமே நல்ல செய்தியாகவே இருக்காது. இந்த அம்மாவையும் இவங்க பொண்ணையும் கூட்டு போய் என்கொயரி பண்ணுவாங்க. அங்கே நடக்கிற போராட்டங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி தனி மனுஷியாக அந்த பொம்பளை எப்படி உண்மையை வெளிக்கொண்டு வந்தாங்கிறதாங்க படம். ஐ ஆம் ஸ்டில் ஹியர்னா, அந்த நடிகை அவர் இறந்து போனவர் இறந்து போயிருக்கலாமோ, இப்போ எங்கே போனாரோ, பட் அந்த பொம்பளை ஸ்டில் நான் மனசில் இருப்பான். படம் முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் ஷீ ஸ்டில் லிவ்ஸ் இன் அவர் ஹார்ட் தான். அப்படி ஒரு படம். அதாவது சினிமா விரும்பிகள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த மற்ற விதமான சும்மா ஆட்டம் பாட்டம் அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரு ரியல் லைஃப்பை நீங்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளே உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு, நம்ம குடும்பத்தில் ஒரு சம்பவம் அது மாதிரி நடந்தால் நம்ம என்னென்னலாம் உணர்வோமோ இந்த படம் நமக்கு அப்படியே உணர்த்தும்.
அதுதான் படத்தினுடைய பியூட்டி. ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். படத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் மியூசிக்ங்க. அதாவது மியூசிக் எல்லா இடத்துலையும் வரும், சில இடத்துல இளையராஜா சொல்லுவார் அதை. மியூசிக்கினுடைய பியூட்டியே சீனை அழகுபடுத்துறது தான். மியூசிக் இல்லாமல் இருக்கிறது தான் மியூசிக்னு ஒரு இடத்துல. இந்த படத்தில் சில இடத்துலலாம் மியூசிக்கே இருக்காதுங்க. அந்த மியூசிக் இல்லாத அந்த மயான அமைதி வந்து டைரக்டர் என்ன எதிர்பார்த்தா அந்த காட்சியினுடைய டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். அது எப்படி விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதை பாருங்கள். மியூசிக்கே இருக்காது சில சீனில், நம்ம அப்படியே கேமராக்கு முன்னாடி ஸ்க்ரீன் முன்னாடி நம்ம வந்துடும். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஹேட்ஸ் ஆஃப். பீரியட் ஃபில்ம் 1970s நடந்தது. அந்த காலகட்டம், அந்த காஸ்டியூம்ஸ், அந்த காரு, அந்த ரோடு, அதே இன்னும் 2010 2001 2 காலகட்டத்தில் வரும். அது எப்படி எல்லாத்தையும் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எல்லா சினிமா ரசிகர்கள் விரும்பியும் கண்டிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு படம். ஐ ஆம் ஸ்டில் ஹியர். அமேசான் பிரைமில் IMDb ரேட்டிங் 8.1. ஸோ டோன்ட் மிஸ் இட். எல்லாரும் அவசியம் பாருங்கள். இன்னொரு படத்தோட ரிவ்யூட உங்களுக்கு சந்திக்கிறேன். டில் தென் see you. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.